அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவன் நமக்கு மார்க்கத்தை முழுமையாக்கி தன் அருட்கொடையை நம் மீது பூர்த்தியாக்கினான். அவனது அருள் மற்றும் கொடைக்காக நாம் அவனை போற்றுகிறோம், இன்னும் அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன் என்று சாட்சி கூறுகிறேன். அவன் நம்மை நபிமார்களின் தலைவரை கொண்டு கண்ணியப்படுத்தினான். அதன் மூலம் நாம் மிக சிறந்த சமுதாயமாக மாறினோம். மேலும் நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்றும் சாட்சி கொள்கிறேன். அவர்களை அல்லாஹ் அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்பினான். அவர்கள் நமக்கு அல்லாஹ்வின் வசனங்களை ஓதி காண்பித்தார்கள். மேலும் நமக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுத்தந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் அவர்களது தூய்மை மிக்க குடும்பத்தாருக்கும் நட்பண்புகள் நிறைந்த அவரது தோழர்களுக்கும் அருளும் சமாதானமும் பொழிவானாக. அல்லாஹு அக்பர், 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 வலில்லாஹில் ஹம்த். மக்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சுவதை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் நான் உபதேசம் செய்கிறேன். எனவே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அவன் உங்களுக்கு அருள் புரிவான். அவனை துதிப்பாடுங்கள், பெருமைப்படுத்துங்கள். அவன் உங்களுக்கு வழங்கிய கண்ணியத்திற்காக அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இன்னும் அவனுக்கு கீழ்ப்படியுங்கள். அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய இந்த நாள் வானுலகில் உள்ள மலக்குகளிடம் போற்றப்படக்கூடிய சாட்சி மிக்க ஒரு மகத்தான நாளாகும். இது ஹஜ்ஜுல் அக்பர் எனும் நாளாகும். இந்நாளில் தான் அல்லாஹ் தனது தௌஹீதை உலகிற்கு அறிவித்து இணை வைப்பாளர்கள் மற்றும் நிராகரிப்பாளர்களிடமிருந்து விலகி இருப்பதை பிரகடனப்படுத்தினான். இது பற்றி அல்லாஹ் தன் திருமறையில், அல்லாஹும் அவனுடைய தூதரும் முஷ்ரிக்குகளுடன் செய்திருந்த உடன்படிக்கையை விட்டு நிச்சயமாக விலகிக் கொண்டார்கள் என்பதை ஹஜ்ஜுல் அக்பர் மாபெரும் ஹஜ்ஜுடைய இந்த நாளில் மனிதர்களுக்கு அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் வெளிப்படையாக அறிவிக்கின்றனர் என்று குறிப்பிடுகிறார். இது வருட நாட்களில் அருளும் சிறப்பும் பொருந்திய மிக மகத்தான நாளாகவும் அதில் நன்மைகள் அதிகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு குர்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக நாட்களிலே அல்லாஹ்விடம் மிகச் சிறப்பானது நஹருடைய உதஹியா கொடுக்கும் நாளாகும். அதற்கு அடுத்தபடியாக யௌமுல் கர் எனப்படும் மினாவில் தங்கும் நாட்களாகும் என்று குறிப்பிட்டார்கள். ஏனெனில் மற்ற நாட்களில் ஒன்று சேராத பல முக்கிய வழிபாடுகள் இந்த நாளில் தான் ஒன்றிணைகின்றன. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், வருட நாட்களிலே மிக சிறந்தது யௌமுன் நஹர், குர்பானி கொடுக்கும் பெருநாள் ஆகும். இன்னும் சில அறிஞர்கள் அரஃபா நாள் என்று கூறுகின்றனர். ஆனால் முதல் கருத்தே சரியானது. ஏனெனில் அந்த நாளில் மற்ற நாட்களில் செய்ய முடியாத பல மகத்தான வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. முஸ்தலிஃபாவில் தங்குவது, ஜமரத்துல் அக்பாவில் கல் எறிவது, குர்பானி கொடுப்பது, தலைமுடியை மணிப்பது மற்றும் தவாஃபுல் இஃபாதா செய்வது போன்றவை அதில் அடங்குகிறது. எனவே இந்த நாளில் இவற்றை செய்வது சுன்னத்தாகவும் அறிஞர்களின் ஒருமித்த கருத்தின்படி மிக சிறந்ததாகவும் விளங்குகிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். முஸ்லிம்களே, நிச்சயமாக அல்லாஹ் தனது உற்ற நண்பரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களின் முதிய வயதில் பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தான். அவர்கள் மிகுந்த பணிவோடும் தேவையோடும் தன்னை தாழ்த்திக் கொண்டு பொறுமையோடும் பிரார்த்தனை செய்ததன் பின்னரே ஒரு குழந்தையை பரிசாக வழங்கினான். அவர்களின் பிரார்த்தனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனே என்னுடைய முதுமையில் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் புதல்வர்களாக எனக்கு அளித்தான். நிச்சயமாக என் இறைவன் பிரார்த்தனையை கேட்பவன். என் இறைவனே, தொழுகையை நிலைநிறுத்துவோராக என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளவரையும் ஆக்குவாயாக. எங்கள் இறைவனே, என்னுடைய பிரார்த்தனையையும் ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் இறைவா, என்னையும் என் பெற்றோர்களையும் மோமின்களையும் கேள்வி கணக்கு கேட்கும் மறுமை நாளில் மன்னிப்பாயாக என்று பிரார்த்தித்தார் என அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அவ்வாறு தனக்கு கிடைத்த தன் மகனோடு தனது உள்ளம் இரக்கம் கொண்டு அரவணைப்பில் நிம்மதியடைந்து மகிழ்ச்சியாக இருந்தபோது அல்லாஹ் அவர்களை சோதித்தான். தனது உள்ளம் நிறைந்திருந்த அன்பு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கனவில் அறுத்து பலியிடுமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டான்.
இந்த கட்டளை வந்தபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறிதும் தயங்கவில்லை, தத்தளிக்கவில்லை, பின்வாங்கவும் இல்லை. மாறாக இறைவனின் கட்டளைக்கு முற்றிலும் கீழ்ப்படைந்தார்கள். அல்லாஹ்வின் தீர்ப்பை ஏற்று முழுமையாக கட்டுப்பட்டு தன் படைப்பாளனின் கட்டளைக்கு அடிபணிந்தார்கள். அதே நேரம் தன் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நல்ல கீழ்ப்படிதல் உள்ள தன் தந்தைக்கு நன்மை செய்யக்கூடிய மகனாக, இன்னும் அல்லாஹ்வின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதில் தன் தந்தைக்கு துணையாக இருக்கும் ஒருவராக இருந்தார்கள். அல்லாஹ் கூறுகிறான், என்னுடைய இறைவா, நீ எனக்கு சாலிகான ஒரு மகனை தந்தருள்வாயாக என்று பிரார்த்தித்தார். எனவே நாம் அவருக்கு பொறுமைசாலியான ஒரு மகனை கொண்டு நன்மாராயம் கூறினோம். பின் அம்மகன் அவருடன் நடமாடக்கூடிய வயதை அடைந்த போது அவர் கூறினார், என் அருமை மகனே, நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக நிச்சயமாக கனவு கண்டேன். இதை பற்றி உன் கருத்து என்ன என்பதை சிந்திப்பீராக. மகன் கூறினான், என் அருமை தந்தையே, நீங்கள் ஏவப்பட்டபடியே செய்யுங்கள். அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் ஒருவராக காண்பீர்கள். ஆகவே அவ்விருவரும் இறைவன் கட்டளைக்கு முற்றிலும் வழிபட்டு இப்ராஹிம் மகனை பலியிட முகம் குப்புற கிடத்திய போது நாம் அவரை யா இப்ராஹிம் என்றழைத்தோம். திடமாக நீர் கண்ட கனவை மெய்ப்படுத்தினீர். நிச்சயமாக நன்மை செய்வோருக்கு நாம் இவ்வாறே கூலி கொடுத்திருக்கிறோம். நிச்சயமாக இது தெளிவான ஒரு பெருஞ்சோதனையாகும். ஆயினும் நாம் ஒரு மகத்தான பலியை கொண்டு அவருக்கு பகரமாக்கினோம். இன்னும் அவருக்காக பிற்காலத்தவர்களுக்கு ஒரு ஞாபகார்த்தத்தை விட்டு வைத்தோம். சலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிம் மீது சலாம் உண்டாவதாக. இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நாம் கூலி கொடுக்கிறோம். நிச்சயமாக அவர் மோமின்களான நம் நல்லடியார்களில் நின்றும் உள்ளவர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌஹீதை அதன் மிக உரிய உன்னதமான முறையில் நிலைநாட்டினார்கள். இதன் காரணமாக அவர்கள் கண்ணியத்திற்கும் சிறப்பிற்கும் தகுதியானவராக ஆனார்கள். மேலும் அல்லாஹ் அவர்களை அகிலத்தாருக்கு ஒரு முன்மாதிரியாக ஆக்கினார். அல்லாஹ் கூறுகிறான், மேலும் எவர் நன்மை செய்யக்கூடிய நிலையில் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபட்டு இப்ராஹிமுடைய தூய மார்க்கத்தையும் பின்பற்றுகிறாரோ அவரை விட அழகிய மார்க்கத்தை உடையவர் யார்? இன்னும் அல்லாஹ் இப்ராஹிமை தன் உண்மையான நண்பராக எடுத்துக்கொண்டான். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக இப்ராஹிம் ஒரு வழிகாட்டியாகவும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவராகவும் நேரான பாதையில் சார்ந்தவராகவும் இருந்தார். மேலும் அவர் முஷ்ரிக்குகளில் இணை வைப்போரில் ஒருவராக இருக்கவில்லை. அன்றியும் அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துபவராக அவர் இருந்தார். அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். இன்னும் அவரை நேர்வழியில் செலுத்தினான். மேலும் நாம் அவருக்கு இவ்வுலகத்தில் அழகான வெற்றியை கொடுத்தோம். நிச்சயமாக மறுமையிலும் அவர் சாலிகானவர்களில் நல்லவர்களில் ஒருவராக இருப்பார் என்று குறிப்பிடுகிறார். இதன் மூலம் கண்ணியமும் உயர்வும் மிக்க நமது இறைவனாகிய அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருவது என்னவென்றால், நிச்சயமாக தௌஹீதை நிலைநாட்டுவது என்பது வெறும் வார்த்தைகளினாலும் வெளிப்படையான செயல்களினால் மட்டும் முடிந்து விடுவதில்லை. மாறாக அது உள்ளம் சார்ந்த செயல்களையும் ஆத்மா சார்ந்த உணர்வுகளையும் பண்புகளையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. இதன் காரணமாகவே இந்த அருள் நிறைந்த நாளில் செய்வதற்கு வலியுறுத்தப்பட்ட மிக மகத்தான கருமங்களில் ஒன்றுதான் ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் ஹதி எனும் பலிப்பிராணிகளை அறுப்பதாகும். ஹஜ்ஜிக்கு செல்லாதவர்கள் உதஹியா எனும் குர்பானி கொடுப்பதும் ஆகும். அல்லாஹுவை நெருங்குவதற்காக செய்யப்படும் இந்த உன்னதமான வழிபாட்டினதும் இந்த மகத்தான மார்க்க சின்னத்தினதும் மிக முக்கிய நோக்கம் என்னவென்றால், அல்லாஹ்வுக்கு முற்றிலும் அடிபணிவதும் அவனது கட்டளைகளுக்கு கட்டுப்படுவதும் அவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிவதும் இன்னும் ஏழை எளியவர்களுக்கு உணவளிப்பதும் செல்வந்தவர்களுக்கும் உறவினர்களுக்கும் அன்பளிப்பு வழங்குவதும் மற்றும் அகிலத்தாரின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு அஞ்சுதல் எனும் தக்குவாவை நிலைநாட்டுவதுமே ஆகும். அல்லாஹ் கூறுகிறான், இன்னும் குர்பானிக்கான ஒட்டகங்கள் அவற்றை உங்களுக்காக அல்லாஹ்வின் அடையாளங்களில் இருந்தும் நாம் ஆக்கியிருக்கிறோம். உங்களுக்கு அவற்றில் மிக்க நன்மை உள்ளது. எனவே அவை உரிய முறையில் நிற்கும் போது அவற்றின் மீது அல்லாஹ்வின் பெயரை சொல்லி குர்பான் செய்வீர்களாக. அவை தங்கள் பக்கங்களின் மீது சாய்ந்து கீழே விழுந்ததன் பின் அவற்றிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள். வறுமையிலும் கையேந்தாமல் இருப்பதை கொண்டு திருப்தியாய் இருப்பவருக்கும் உண்ண கொடுங்கள். இவ்விதமாகவே நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றோம் என்று குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, நிச்சயமாக அல்லாஹ் தன் மூமினான அடியார்களுக்கு இந்த மார்க்க சின்னமாகிய குர்பானியை சட்டமாக்கியதன் நோக்கம் அவர்களுக்கு உலக ரீதியான நன்மைகளும் மறுமைக்கான நற்கூலிகளும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே ஆகும். அது அல்லாமல் கண்ணியமும் உயர்வும் மிக்க அல்லாஹ் தன் அடியார்களை விட்டும் அவர்களது வழிபாடுகளை விட்டும் இன்னும் அவர்களது செல்வங்களை விட்டும் தேவையற்றவனாக இருக்கிறான். இது பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, எனினும் குர்பானியின் மாமிசங்களோ அவற்றின் உதிரங்களோ அல்லாஹ்வை ஒருபோதும் அடைவதில்லை. ஆனால் உங்களுடைய தக்குவா பயபக்தி தான் அவனை அடையும்.
அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காண்பிப்பதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்தும் பொருட்டு இவ்வாறாக அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். ஆகவே நன்மை செய்வோருக்கு நீர் நன்மாராயம் கூறுவீராக என்று குறிப்பிடுகிறான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். முஸ்லிம்கள், நிச்சயமாக உங்களுடைய இந்த நாள் மகத்தான ஒரு மாதத்தில் கண்ணியமிக்க புனித நகரத்தில் இருக்கும் மகத்துவம் பொருந்திய நாளாக இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹருடைய நாளான பெருநாள் அன்று மக்களுக்கு மத்தியில் உரையாற்றினார்கள். அப்போது அவர்கள், மனிதர்களே, இது என்ன நாள் என கேட்டார்கள். மக்கள், இது புனிதமான நாள் என்றனர். பிறகு இது என்ன நகரம் என்று கேட்டார்கள். மக்கள், இது புனிதமான நகரம் என்றனர். பிறகு இது என்ன மாதம் என கேட்டார்கள். மக்கள், புனிதமான மாதம் என்றனர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக உங்களுடைய இரத்தங்களும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய மான மரியாதைகளும் இந்த நாளின் புனிதத்தை போல, இந்த நகரத்தின் புனிதத்தை போல, இந்த மாதத்தின் புனிதத்தை போல அவை யாவும் உங்களுக்கு மத்தியில் புனிதமானவைகளாகும் என்று சொன்னார்கள். இதனை அவர்கள் பலமுறை திரும்ப திரும்ப கூறிவிட்டு தனது தலையை உயர்த்தியவாறு, யா அல்லாஹ், நான் உன் மார்க்கத்தை எட்டி வைத்து விட்டேன் தானே, யா அல்லாஹ், நான் உன் மார்க்கத்தை எட்டி வைத்து விட்டேன் தானே என கேட்டார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த நாளின் மதிப்பையும் அதன் அந்தஸ்தையும் அறிந்து கொள்ளுங்கள். அதேபோல் இந்த மாதத்தின் சிறப்பையும் புனிதத்தையும், இந்த மக்கா நகரத்தின் தூய்மையையும் அதன் கம்பீரத்தையும் உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கூறுகிறான், இதுதான் இறைவன் வகுத்ததாகும். எவர் அல்லாஹ்வின் சின்னங்களை மேன்மைப்படுத்துகிறாரோ நிச்சயமாக அது உள்ளச்சத்தால் ஏற்பட்டதாகும் என்று குறிப்பிடுகிறார். உரிமைகளை உரியவருக்கு கொடுத்து விடுங்கள். தீனாரோ திர்ஹமோ இல்லாத ஒரு நாள் வருவதற்கு முன்பாகவே தீமைகளிலிருந்தும் அதன் மோசமான விளைவுகளிலிருந்தும் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவரிடத்தில் தன் சகோதரனின் மானத்திற்கோ அல்லது வேறு எதற்கோ இலக்கு ஏற்படுத்திய அநீதி இருக்கிறதோ அவர் தீனாரோ திர்ஹமோ இல்லாத ஒரு நாள் வருவதற்கு முன்பாக இன்றைய தினமே அவனிடம் மன்னிப்பு பெற்று தன் குற்றத்திலிருந்து நீங்கிக் கொள்ளட்டும். ஏனெனில் மறுமையில் அநீதியின் அளவுக்கு பாதிக்கப்பட்டவருக்கு அவனது நன்மையிலிருந்து எடுத்துக் கொடுக்கப்படும். அவனுக்கு நன்மைகள் எதுவும் இல்லை என்றால் பாதிக்கப்பட்டவரின் தீமைகள் எடுக்கப்பட்டு இவன் மீது சுமத்தப்படும் என்றார்கள். அல்லாஹ்வின் இல்லத்திற்கு ஹஜ் செய்ய வந்தவர்களே, உங்களுடைய இறைவனின் வேதத்திலும் உங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டலிலும் வந்துள்ளபடி உங்களுடைய ஹஜ் கடமைகளை முழுமையாக நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுங்கள். மேலும் தௌஹீத் மற்றும் சுன்னத் எனும் அருட்கொடைகளுக்காக தூயவனாகிய அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த அருட்கொடைதான் அல்லாஹ் நம் மீது சொரிந்த ஆகப்பெரும் உபகாரமாகும். அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டுபவர்களாகவும் சகோதரர்களாகவும் ஒற்றுமையுடனும் வாழுங்கள். உங்கள் சகோதரர்களிடம் கனிவாகவும் மென்மையாகவும் நடந்து கொள்ளுங்கள். உங்களது நண்பர்கள் மற்றும் தோழர்களில் பலவீனமானவர்களிடமும் தேவையுடையவர்களிடமும் மென்மையாக கையாளுங்கள். அல்லாஹ் கூறுகிறான், நன்மையிலும் தக்குவாவிலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். பாவத்திற்கும் வரம்பு மீறுதலுக்கும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள். இன்னும் அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். நான் எனது இந்த வார்த்தைகளை கூறி எனக்காகவும் உங்களுக்காகவும் ஏனைய அனைத்து முஸ்லிம்களுக்காகவும் எல்லா பாவங்களில் இருந்தும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். நீங்களும் அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். நிச்சயமாக அவன் மன்னிப்பவனும் அளவற்ற கருணையுடையவனுமாக இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவன் கொடை அளிப்பதில் தாராள குணம் கொண்டவன், வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றுபவன். அவனது அருட்கொடைகள் எண்ணிலடங்காதவை, அவனுடைய உபகாரங்கள் கணக்கிட முடியாத அளவுக்கு உயர்ந்தவை. நாம் தூயவனாகிய அல்லாஹ்வை போற்றுகிறோம், அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவனே குறைகளை மறைக்கிறான், சோதனைகளை நீக்குகிறான், பாவங்களை மன்னிக்கிறான், தவறுகளை பொறுத்தருள்கிறான். மேலும் வறுமையிலும் துன்பத்திலும் நன்மையை எதிர்பார்த்து பொறுமையாக இருந்தவரும் செல்வத்திலும் இன்பத்திலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி போற்றியவருமான நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வின் அருளும் சமாதானமும் பொழியட்டுமாக. அல்லாஹ் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் சிறந்த நட்பண்புகள் நிறைந்த அவரது தோழர்களுக்கும் அருள் புரிந்து பரக்கத் செய்வானாக. அல்லாஹு அக்பர், 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 வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹ்வின் இல்லத்திற்கு ஹஜ் செய்ய வந்தவர்களே, இன்றைய தினத்தில் உங்களுடைய மிக சிறந்த வழிபாடுகளும் கிரியைகளும் ஒன்றாக இணைந்துள்ளன. உங்களது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவற்றை பின்வரும் ஒழுங்கின்படியே செய்தார்கள்.
முதலில் ஜம்ரத்துல் அகபாவிற்கு கல்லறிதல், பின்னர் தலைமுடியை மலித்தல் அல்லது குறைத்துக் கொள்ளுதல், அதன் பிறகு பலிப்பிராணியை ஹதி எனும் அறுத்து பலியிடுதல், பின்னர் காபாவை தவாஃபுல் இஃபாதா செய்தல். இவற்றில் ஜம்ரத்துல் அகபாவில் கல்லறிவது, தலைமுடியை மலிப்பது அல்லது குறைத்துக் கொள்வது, தவாஃபுல் இஃபாதா செய்வது போன்ற இந்த 3 கடமைகளும் அனைத்து ஹாஜிகள் மீதும் கடமையான ஒன்றாகும். யார் இவற்றில் ஏதேனும் 2ஐ செய்து விடுகிறாரோ அவர் தஹல்லுல் அஸ்கர் என்னும் தனது இஹ்ராமிலிருந்து முதன்மையான சிறிய விடுபடுதல் நிலையை அடைந்து விடுகிறார். இப்படியானவர்கள் தங்கள் துணைவியரோடு கூடுவதை தவிர்த்துக் கொண்டு நறுமணம் பூசுதல், தைக்கப்பட்ட ஆடை அணிதல் போன்ற மற்ற அனைத்தும் அவருக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. மேலும் எவர் இந்த 3ஐயும் செய்து முடிக்கிறாரோ அவர் தஹல்லுல் அக்பர் என்னும் முழுமையான விடுபடுதல் நிலையை அடைந்து விடுகிறார். அப்போது திருமண உறவு உட்பட அனைத்தும் அவருக்கு அனுமதிக்கப்பட்டதாகிவிடும். அந்த 3இல் பிராணியை பலியிடுவது உள்ளடங்காது. ஏனெனில் ஹதி என்பது வெளிநாடுகளிலிருந்து எல்லையை தாண்டி வந்து தமத்து அல்லது கிரான் முறைப்படி ஹஜ் செய்பவர்களுக்கே கடமையாகும். மாறாக இஃப்ராத் முறைப்படி ஹஜ் செய்பவருக்கோ அல்லது மக்கா வாசிகளாக இருந்து தமத்து கிரான் முறைப்படி ஹஜ் செய்பவர்களுக்கோ ஹதி கடமையாகாது. உங்களில் யாருக்கு முன்னர் குறிப்பிட்ட இந்த ஒழுங்கு வரிசைப்படி செய்ய முடிகிறதோ அவர் அவ்வாறு செய்வது மிகவும் நல்லது. ஆனால் யாருக்கு அவ்வாறு செய்ய இயலவில்லையோ அவர் முந்தியோ அல்லது பிந்தியோ செய்வதில் எந்த குற்றமும் இல்லை. மார்க்கத்தில் அதற்கு சலுகையும் உண்டு. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதா எனும் விடைபெறும் ஹஜ்ஜின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சட்டங்களை குறித்து மக்கள் கேள்வி கேட்பதற்காக மினாவில் நின்றிருந்தார்கள். அப்போது ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் அறியாமல் குர்பானி கொடுப்பதற்கு முன்பதாகவே எனது தலைமுடியை மலித்து விட்டேன் என்று கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்போது குர்பானி கொடுத்து விடுங்கள், இதில் எந்த குற்றமும் இல்லை என்று கூறினார்கள். பின்னர் மற்றொருவர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் அறியாமல் கல்லறிவதற்கு முன்பாகவே குர்பானி கொடுத்து விட்டேன் என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், இப்போது கல்லறியுங்கள், இதில் குற்றம் எதுவும் இல்லை என்று கூறினார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அன்றைய தினம் முந்தியோ பிந்தியோ செய்யப்பட்ட எந்த காரியத்தை பற்றி கேட்கப்பட்டாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யுங்கள், இதில் எந்த குற்றமும் இல்லை என்றே விடையளித்தார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹ்வின் அடியார்களே, நிச்சயமாக உங்களுடைய இந்த நாள் பெருநாள் தினமாகும். அதற்கு அடுத்ததாக வரக்கூடியவை ஐயாமுத் தஷ்ரீக் தினங்களாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போல அவை உண்பதற்கும் பருகுவதற்கும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கும் உரிய நாட்களாகும். எனவே உங்களது பெருநாளை கொண்டாடி மகிழுங்கள், உண்ணுங்கள், பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். யாரிடத்தில் பலிப்பிராணி இருக்கிறதோ அவர் பலியிடட்டும். மக்காவிற்கு வெளியிலிருந்து வந்த பயணிகளில் எவர் பலிப்பிராணியை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவர் மக்காவில் 3 நாட்களும் தன் குடும்பத்தாரிடம் திரும்பிய பின் 7 நாட்களும் நோன்பு நோக்க வேண்டும். இது பற்றி அல்லாஹ் தன் திருமறையில், எவர் ஹஜ்ஜுடன் உம்ராவையும் சேர்த்து செய்து பயனடைய விரும்புகிறாரோ அவர் தனக்கு இயன்ற பலிப்பிராணியை அறுத்து பலியிட வேண்டும். அறுப்பதற்குரிய பலிப்பிராணி கிடைக்காதவர் ஹஜ்ஜின் போது 3 நாட்களும், ஹஜ் முடிந்து நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு திரும்பியதும் 7 நாட்களும் நோன்பு நோக்க வேண்டும். இவை முழுமையாக 10 நாட்களாகும். இச்சட்டம் எவருடைய குடும்பத்தினர் மஸ்ஜிதுல் ஹராமின் மக்காவின் எல்லைக்குள் வசிப்பவர்களாக இல்லையோ அவர்களுக்கே உரியதாகும். மேலும் பலிப்பிராணி ஹதியு கிடைக்காதவர்கள் மட்டுமே பிரத்யேகமாக இந்த ஐயாமுத் தஷ்ரீக் நாட்களில் நோன்பு நோட்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி வழங்கப்படுகிறார்கள். மேலும் வறியவர்கள், ஏழைகள், பலவீனமானவர்கள் மற்றும் இன்னல்களுக்கு ஆளான உங்கள் சகோதரர்களை மறந்து விடாதீர்கள். அவர்களுக்கு தர்மம் செய்யுங்கள். அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கும் இந்த நாடு ஏற்பாடு செய்திருக்கும் அதிகபூர்வமான தொண்டு நிறுவனங்கள் மூலம் உங்களது உதவிகளை வழங்கி அவர்களது உள்ளங்களிலும் அவர்களது பிள்ளைகளின் முகங்களிலும் மகிழ்ச்சியையும் புன்னகையும் ஏற்படுத்துங்கள். உங்கள் உறவுகளோடு நல்லுறவை பெறுங்கள், உறவுகளோடு இணைந்து வாழுங்கள், நன்மைகளை செய்யுங்கள். அதனால் நீங்கள் கிருபை செய்யப்படுவீர்கள். அல்லாஹ் எங்களிடமிருந்தும் உங்களிடமிருந்தும் நல்லறங்களை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் இதனை நமக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்திற்கும் நன்மைகள், பரக்கத்துகள், மகிழ்ச்சிகளுடன் மீண்டும் மீண்டும் கொண்டு வருவானாக. மேலும் நமது சமுதாயம் பாதுகாப்பு, அமைதி, சாந்தி, சமாதானம், கண்ணியம், மேன்மை மற்றும் வளமான வாழ்வோடு திகழச் செய்வானாக. யா அல்லாஹ் ஹாஜிகளின் ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் ஹாஜிகளின் ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வாயாக. அகிலங்களின் இறைவனே, அவர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களின் காரியங்களை எளிதாக்குவாயாக, அவர்களின் ஹஜ் கடமைகளை மிக சிறந்த முறையிலும் மிக உன்னதமான நிலையிலும் முழுமை பெற அவர்களுக்கு உதவி செய்வாயாக.
யா அல்லாஹ் அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அவரவர் கேட்பதை தருவாயாக. உன்னை திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்களில் அவர்களின் ஆசைகளையும் லட்சியங்களையும் நிறைவேற்றி வைப்பாயாக. கிருபையாளர்களுக்கெல்லாம் மகா கிருபையாளன் நீயே. பின்னர் அல்லாஹ்வின் படைப்புகளில் மிக சிறந்தவரான முஹம்மது பின் அப்துல்லா அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுங்கள். நிச்சயமாக உங்கள் இறைவன் உங்களுக்கு இவ்வாறே கட்டளையிட்டுள்ளார். அல்லாஹ் சொல்லுகிறான், நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் இந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். ஆகவே நீங்களும் அவர் மீது ஸலவாத்து சொல்லி மிகச் சிறந்த முறையில் சலாமும் கூறுங்கள். யா அல்லாஹ் உன்னுடைய அடியாரும் தூதருமான எங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ ஸலவாத்தும் சலாமும் அருள்வாயாக. மேலும்